السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد நம்ம எல்லா முஃமினாகவும் முஸ்லிமாகவும் படைத்தானே அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தில் ஒருவராக நம்மை ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி செய்யக்கூடிய இபாதத்துகளில் நமக்கு இன்பம் வராததின் காரணம் என்னவென்று பார்த்தால் ஒரே ஒரு காரணம்தான். நாம் அந்த இபாதத்தை எதற்காக வேண்டி நாம் செய்கிறோம்? இந்த தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், சதகாக்கள் கொடுக்கிறோம், இவைகளெல்லாம் எதற்காக வேண்டி நாம் செய்கிறோம் என்பதாக தெரியாமல் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நாம் எதற்காக வேண்டி செய்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்கிறான், இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி. இன்னனி அனல்லாஹ், நான் தான் உங்களுடைய அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன, உங்களுடைய தேவையை என்னை தவிர வேறு யாரும் பூர்த்தி செய்ய முடியாது, ஃபஅபுதுனி, எனவே என்னை நீங்கள் வணங்குங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இதை நன்றாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இடத்தில் அல்லாஹு தாலா இன்னனி அலல்லாஹ் ஃபஅபுதுனி என்பதாக சொல்லவில்லை. நான் தான் உங்களுடைய அல்லாஹ், எனவே என்னை வணங்குங்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லவில்லை. இந்த இடத்தில் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? எதற்காக வேண்டி வணங்குகிறீர்கள் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா சொல்கிறான், இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன, நான் தான் உங்களுடைய அல்லாஹ், உங்களுடைய தேவையை என்னை தவிர வேறு யாரும் பூர்த்தி செய்ய முடியாது, ஃபஅபுதுனி, எனவே என்னை வணங்குங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஓ சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்வை வணங்கும் பொழுது அல்லாஹ் தான் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்கிறான், எனவே நான் அல்லாஹ்வை வணங்குகிறேன் என்பதாக நாம் வணங்கினோம் என்று சொன்னால் அந்த வணக்கத்தில் நமக்கு இன்பம் ஏற்படும். அந்த தொழுகையை நாம் தொழுகும் பொழுது, நோன்பு நோக்கும் பொழுது, சதகாக்கள் கொடுக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் இன்பம் ஏற்படும். இதை அறிந்தவர்கள் தான் சஹாபாக்கள், அவுலியாக்கள், அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள், நபிமார்கள் எல்லாம். அவர்கள் நோன்பு வைத்தார்கள், சதகாக்கள் கொடுத்தார்கள், தொழுதார்கள். தொழுகும் பொழுது அவர்களுக்கு இன்பம் இருந்தது. காரணம், லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்திருந்தார்கள். அவர்கள் அல்லாஹ் மட்டும்தான் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்கிறான் என்பதாக அவர்கள் அறிந்திருந்தார்கள். அல்லாஹ் எவ்வளவு நிஅமத்துகளை கொடுத்திருக்கிறான் என்பதாக அவர்கள் அறிந்திருந்தார்கள். எந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா நமக்கு நிஅமத்துகளை வாரி வழங்கியிருக்கிறான் என்று பார்த்தால், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வ இன் தஅது நிஅமத்தல்லாஹி ஃபலா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை நாம் எண்ணோம் என்று சொன்னால் அதை நாம் மட்டிட முடியாது, அதை நாம் எண்ணி முடிக்கவே முடியாது என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுடைய ஷேக் நாயம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹு தஆலா நமக்கு நிஅமத்துகளை கொடுக்கவில்லை, நிஅமத் என்னும் குவியலிலே அல்லாஹு தஆலா நம்மை அமர வைத்திருக்கிறான். இப்போ சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை நாம் விளங்க வேண்டும். இதை நாம் விளங்கி நாம் இபாதத்துகள் செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய இபாதத்துகளில் நமக்கு இன்பம் ஏற்படும். ஒரு தடவை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவருடைய காலில் அம்பு பாய்ந்து விடுகிறது. அம்பு பாய்ந்தவுடன் எப்படி அம்பை எடுப்பது என்று தெரியவில்லை. வலி இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டி ஊசி எல்லாம் கிடையாது, எந்த ஒரு மருந்தும் கிடையாது. அந்த காலத்தில் அம்பை எடுக்கணும்னா அப்படியே தான் எடுக்கணும். அந்த அம்பை எடுக்கும் பொழுது அதிகமாக வலி ஏற்படும். அப்படி வலி ஏற்படாமல் இருப்பதற்காக அவர்கள் செய்த ஒரே ஒரு விஷயம் என்னவென்று பார்த்தால், அவங்க நின்று தொழுதாங்க. நான் அலிகளில் தான் சொன்னாங்க, நான் நின்று தொழுக ஆரம்பிச்சிடுறேன், நீங்க அந்த அம்பை எடுத்துருங்க என்பதாக மற்ற சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க. சொல்லும் பொழுது அலிகளில் தான் நிற்கிறாங்க, தொழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஆரம்பிச்ச உடனே சஹாபாக்கள் எல்லாம் அந்த அம்பை எடுத்துடுறாங்க. எடுத்தோன்னு அலிகளில் அவங்க தொழுத முடிச்சுட்டு கேட்குறாங்க, அம்பை எடுத்துட்டீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அம்பை எடுத்தது கூட தெரியாமல் அந்த அளவிற்கு தொழுகையில் மூழ்கி இருந்தார்கள் சஹாபாக்கள். அந்த அளவிற்கு தொழுகையிலே அவர்கள் இன்பம் கண்டிருந்தார்கள் சஹாபாக்கள். ஏன்னா இந்த இன்பத்திற்கு முன்னால் இந்த துன்பம் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகிறது. அப்போ நாம் தொழுகையில் இருக்கும் பொழுது நாம் அனைவரும் நாம் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், அல்லாஹ்வை முழுமையாக நினைத்து வாழ வேண்டும். அப்படி நினைத்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. எதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்வை வணங்குகிறோம் என்பதாக நாம் அறிந்து அல்லாஹ்வை முழுமையாக வணங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.